வந்து தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்கு, பிரியாணி சாப்பிட்ற சைனீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. டங் இஸ் டிசைடிங் வாட் யூ வாண்ட் ஈட். ஓகேங்களா? இன் 5 to 10 years வாட் ஐ எம் ப்ரெடிக்டிங், உங்களோட பாடி பார்ட், உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வில் டிசைட் நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு. ஃபுட் வந்து நம்மளுடைய லைஃபை அடுத்து வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறவன பேஷண்டா ட்ரீட் பண்ண போதுன்னா இப்போ நடந்துட்டு இருக்க நடைமுறை தவறு தானே. நான் வெறும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சொல்ல, வீட்டில் இருக்கிற லைஃப் ஸ்டைலு, வெளியில் இருக்கக்கூடிய நான் இவ்வளோ காசு வெளியில் இப்போ கொடுக்கறதுக்கு காரணம் கூட குவாலிட்டிக்கு தான். இப்போ நான் குழந்தையோட போகிறப்ப எதுக்கு ஒரு பிராண்டட் ஹோட்டலில் நான் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னா, குழந்தைக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. நாளை காலையில் அவங்க எந்திரிக்கையில் இந்த சாப்பாடுனால எனக்கு நடந்துச்சுன்னா அவங்க சொல்லிடக்கூடாது. அப்போ இது எல்லாமே ஹெல்த்தோட கனெக்டட் தானே. அப்போ இவ்வளோ கான்ஷியஸ் நம்ம இப்போ இருக்கிறோம்னா தென் ஹவ் த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வில் பிகம் லைக் தட். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். either we can treat you by medicines or we can treat you by food. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றாலும் நம்மளுக்கு உடம்புக்கு என்ன ரியாக்ட் ஆகுதே தெரியாம நம்ம சாப்பிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஏஐ இவால்வ் ஆகி இட் வில் கிவ் யூ ப்ராப்பர் சொல்யூஷன். உங்களுக்கு ஓகே உங்க உடம்புக்கு இதுவா, இது சாப்பிடுங்க, இது சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு கிளியரா உங்களுக்கு கொடுத்துரும் சொல்லுவாங்க. முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, காலையில் வந்து ஹெவி ஃபுட் எடுத்துக்கோங்க, லஞ்ச் வந்து மிடில், ஈவினிங் வந்து கம்மியாக எடுத்துருங்க, இல்லைன்னா ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க நைட்டு. ஆனால் இப்போ எல்லா குளோபலி உலகம் பூரா பார்க்குறோம், மார்னிங் சேல்ஸ் வந்து ஃபுட்டு கம்மியாக இருக்குது. மதியம் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் மிடில் டின்னர் தான் வெல்த் கட்டுறாங்க. டின்னருக்கு தான் நிறைய பேர். இதே மெல்ல இவங்களுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் கூட கஸ்டமர் தான் டிசைட் பண்ணுறோம். கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கடையிலே என்ன பண்ணாங்க, லைவ் கிச்சனை கேட்குறான், என் கண்ணுக்கு முன்னாடி சமைச்சு கொடு. ஒரு ஆவரேஜாக இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது குறைஞ்சு வெளியில் ஹோட்டலில். ஏன்னா எனக்கு வீட்டு சாப்பாடு கிடையாது, வீட்டு முறை சாப்பாடுங்கிறது இப்போ டேக்லைன், இன்னமும் கூட அது ஒரு டேக்லைன் தான். அப்போ இது போய் அந்த வீட்டு முறை சாப்பாடுங்கிறது ரொம்ப அருகி எனக்கு ஃபைன் டைனிங்கிறது என்னென்னு கேட்டால், ஒருத்தர் என் கண்ணு முன்னால் சுட்டு கொடுத்தாருனா, செஞ்சு கொடுத்தாருனா, இப்போ வந்து போகிறோன்னா அந்த கடையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ½ hour ஆகும், நான் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அது இப்போவே காஸ்ட்லி தான். அப்போ அது வந்து பெரிய பணக்காரர்களுக்கான ஐட்டமாக மாறிடுமான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ யூஎஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு வளரும் சமூகம், ஒரு வளர்ந்த சமூகம் தன்னை முதல்ல அது உணவை தான் தேடுது. அந்த ஃபுட்டை வந்து டெம்ப்ளேட் ஆக்கிட்டே போகிறோமா அப்படிங்கிறது தான் திஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு. என் ப்ரெடிக்ஷன் இன் 3 to 5 years, ஓகேங்களா, there will be a kitchen, Indian restaurant with nobody inside the kitchen. இப்போ நாங்க we are about in 2 weeks we are releasing a new machine called Chukkamatic. Chukkamaticல நான் சிக்கனும் சுக்கா மசாலாவை போட்டுட்டு I can operate it from anywhere in the world. It has got a camera sensor. It will sense எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு. I can on and switch off. It's got a temperature sensor. It's got a weight sensor. எப்போ எந்த வெயிட்ல வந்து ஸ்டாப் பண்ணணும்னு we are doing it right now சொல்லுவாங்க. இன்னமுமே கூட வரலாம் நிறைய. பட் the only thing is since every hotel is area, என்ன அப்படின்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஃபுட் as an industry, food as an emotion. Food as an industry and food is a right. இப்போது என் ஷோவில் வந்து ஒரு பொண்ணு சொன்னாங்க, ஃபுட் இஸ் மை ஃப்ரீடம் அப்படின்னு. இன்னொரு அவங்க அம்மா சொன்னாங்க, ஃபுட் இஸ் அ டிசிப்ளின் அப்படின்னாங்க. ஸோ ஃபுட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபுட், இட் இஸ் அ டிசிப்ளின், இட் இஸ் அன் எட்டிக்வேட், இட் இஸ் அ கல்ச்சர், இட் இஸ் அ லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன் ஓவர் அ காஃபி அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் ஒரு பெரிய கல்ச்சுரலே இருக்கும். இண்டஸ்ட்ரி அது எவால்வ் ஆகிற அதே நேரத்தில் நம்ம ரொம்ப கன்சர்னாகவும் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இது டேஸ்ட்டாகவும் எவால்வ் ஆகணும், ஹெல்த்தியாகவும் எவால்வ் ஆகணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. கடைசியில் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து வழக்கமாக ஏதோ ஒரு சப்பை இப்போ கடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வேறு டேஸ்ட்டை பார்க்கல. ஸோ அது அவங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டாக அவங்களுக்கு ஹெல்த்தியாக தான் போகும்.